கணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரா தஹ்ரீம் என்கிற அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் பேசுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்று ஒரு இறைவசனத்தை பேசுவான். இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கிற பொழுது, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தார்களும் சரி நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பூ அன்புசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அகலீக்கும் நாரா, இன்னும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த இறைவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதாவது ஒரு மனிதன் தன்னை மட்டுமே அமல்களில் சீர்திருத்தம் செய்து கொள்வது என்பது உசிதமான காரியம் அல்ல. மாறாக குடும்பத்தார்களும் அவனுடைய பொறுப்புக்கு கீழ் வருகிறார்கள். குடும்பத்தார்களுக்கு எப்படி சாப்பாடு, உணவு, இடம், ஆடை, பாதுகாப்பு போன்றவற்றை ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் கொடுப்பது கடமையோ, அதே போல அந்த குடும்பத்தார்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களின் மீது உண்டான கடமையாக இருக்கிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர், அந்த பேரர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறுபிராயத்தில பைத்துல் மாலை கலந்து வருகிற பொழுது ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து ஆசையாக சாப்பிட்டு விடுவார்கள். பொதுவாக நமது குழந்தைகள் இருப்பதை போல செல்வ செழிப்பான, கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய, நினைத்ததெல்லாம் வாங்கிவிடக்கூடிய ஒரு தாராளமான மனோநிலையில் அந்த காலகட்டத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தந்தை அலி ரலியல்லாஹு ஆகட்டும் அல்லது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களாகட்டும் கடுமையான வறுமையிலேயும் சிரமத்திலேயும் தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலும் கூட 3 நாட்கள் சேர்ந்தால் போல் அடுப்பு எரிந்ததில்லை. இது மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஒரு பழம் கிடைக்கிறது, ஆசையாக அதை எடுத்து சாப்பிடலாம் என்று வாயில் போட்டுக் கொள்ளுகிறார்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? வாய்க்குள்ளால் விரலை விட்டு தோண்டி அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வெளியே போட்டுவிட்டு அந்த சிறு குழந்தையிடத்திலே ஹலால் ஹராமை பற்றி பயான் பேசுகிறார்கள். நாம் என்ன செய்வோம்? இதை சாப்பிடாத போன்னு சொல்லி துரத்தி விட்டுரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன குழந்தையிடத்திலே, இது சதகாவிற்கான பொருள், நாம் அகல வைத்துகள், நீ நபியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், உனக்கு இந்த சதகா தர்மத்தினுடைய பொருள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, இதை நீ சாப்பிடக்கூடாது, கவனத்தில் வைத்துக்கொள் என்று இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை செய்தார்கள் என்று சொன்னால், குடும்பத்தார்களை அவர்களுடைய செயல்பாடுகளின் விஷயத்தில் ஒரு குடும்பத்தின் பொறுப்பாளர் எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சற்றே நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கிற பொழுது இதை அவசியம் சமூகத்திற்கு கடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்கிற கவலையோடு நாம் இங்கே பேச வேண்டும். செய்தித்தாள்களில் நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் மோதலில் இருவரும் அடித்துக் கொள்ளுகிறார்கள். அதில் ஒரு மாணவன் இறந்து விடுகிறான். மற்ற அடித்த அந்த மாணவர்கள் எல்லாம் சிறையில் தங்களுடைய எதிர்காலத்தை துளைத்துவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இதே போல இன்னும் பார்க்கிறோம், 5வது படிக்கக்கூடிய அல்லது 7வது படிக்கக்கூடிய ஒரு மாணவர், இருவரும் ஒரு 4-5 நபர்கள் சேர்ந்து கஞ்சா புகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து ஒரு சிறுவன் வீட்டில் போய் சொல்லுகிறான். எல்லா சிறுவர்களும் சேர்ந்து அந்த குழந்தையை அடித்து அது ஒரு காவல்துறை அளவில் ஒரு பிரச்சனையாகி செய்திகளில் நாம் இது மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம். இது மாதிரியான ஒழுக்க குறைபாடான செயல்பாடுகள் குழந்தைகளுக்கு மத்தியில் சமகாலங்களில் பெருகி வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் பள்ளிக்கூடங்கள் விடுமுறையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் கூடுதல் கவனத்தை குழந்தைகள் விஷயத்தில் செலுத்த வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே இந்த ஹதீஸையும் ஆயத்தையும் சொல்லுவதற்கான ஒரு நோக்கமாக இருக்கிறது. என்ன காரணம்? அதீத கட்டுப்பாடும் சரி, அதீத தளர்வும் சரி, இரண்டுமே குழந்தைகளை வீணாக்கிவிடும். இன்று குழந்தையை நான் சரியான முறையில் வளர்க்கிறேன் என்பதற்காக வேண்டி அதீத கட்டுப்பாடுகளை எல்லா நேரத்திலையும் அவர்கள் இறுக்கி பிடித்திருப்பதும் நம்மின் மீது உண்டான நம்பிக்கையை இழக்க செய்துவிடும். அதே நேரத்துல குழந்தைகளை நாம் சுதந்திரமாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் விட்டு விடுவதும், யாருடன் பேசுகிறான், எங்கே போகிறான், எங்கே வருகிறான், என்ன செய்கிறார் என்பதை தெரியாமல் நாம் இருப்பதும் கூட குழந்தைகளின் எதிர்காலத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களின் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை நிச்சயம் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். எனவே பொறுப்புகளின் விஷயத்தில் சரியாக இருங்கன்னு சொன்னார். பொறுப்புகள் என்பது பதவிகள் சார்ந்தது மட்டுமல்ல, குடும்ப தலைவருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும்
பொறுப்பு இருக்கிறது, அவர்களின் மீதான கடமை இருக்கிறது என்பதை நம்மால் ஒருபோதும் மறுக்க முடியாது. சஹாபாக்கள் தங்களுடைய குழந்தைகளை அற்புதமாக பண்படுத்தி வளர்த்தார்கள். எனவே மார்க்கம் இத்தனை ஆண்டு காலம் கழித்து நம்முடைய கையில் பாதுகாப்பாக வந்து சேர்ந்திருக்கிறது. நாம் அடிக்கடி பேசுவோம், குர்ஆன் ஒரு எழுத்து கூட மாறாமல் நம்மிடத்தில் இது நாள் வரை பாதுகாக்கப்படுகிறது, ஹதீஸினுடைய வாசகங்கள் பத்திரமாக இருக்கிறது என்று நாம் பேசுகிறோம். இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். யார் காரணம்? பரிசுத்தமான தலைமுறையினர் காரணம். குர்ஆனை இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் பாதுகாத்தார்கள் என்று சொன்னால், சிறு வயதிலிருந்தே மார்க்கம் சார்ந்த ஈடுபாடு அவர்களுக்கு இருந்தது. இதை இவர்கள் மதித்தார்கள். ஆனால் சமகாலங்களில் குர்ஆனை பற்றி தெரியவில்லை, ஹதீஸை பற்றி தெரியவில்லை, நபியினுடைய குடும்பத்தினர்களை பற்றி தெரியவில்லை, சஹாபாக்கள் என்றால் யார் என்று தெரியவில்லை, இமாம்களை பற்றி தெரியவில்லை, வலிமார்களை இல்லை என்று சொல்லி இப்படி யாரையும் மதிக்காத, யாருக்கும் கண்ணியம் தராத ஒரு தலைமுறை நமக்கு மத்தியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களையும் மதிப்பதில்லை, அவர்களுக்கு மேலுள்ள தலைமுறையையும் மதிப்பதில்லை. நமக்கு முன்னோர்கள் எல்லாம் வழிகட்டில் இருந்தவர்கள் என்கிற சிந்தனையிலேயே குழந்தைகளுக்கு தொடர்ந்து செய்திகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காலம் எந்த அளவிற்கு கெட்டு வீணாக இருக்கிறது என்பதை ஒரு ஹதீஸை பார்த்தால் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் குழப்பங்கள் நிறைந்திருக்கும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் காலையில் முஸ்லிமாக விழிப்பான், மாலையில் காபிராக விடுவான், மாலையில் முஸ்லிமாக இருப்பான், காலையில் காபிராக விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாகவே, ஒரு மனிதன் காலையில் முஸ்லிமாக இருந்து மாலையில அவனுடைய ஈமான் பறிக்கப்படுதுன்னா எந்த அளவிற்கு குழப்பம் மிகைத்திருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாதிரியான சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் என்பவர்கள் சமகாலத்திற்கானவர்கள் அல்ல என்பதை கவனத்தில் கொள்ளும். நம்முடைய குழந்தை இன்னும் 50 வருடம், இன்னும் 70 வருடம் வாழ வேண்டிய குழந்தைகள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் எத்தகைய சவால்களை சந்திக்க வேண்டும் என்பதை நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு நல்போதனைகளை செய்ய வேண்டும், குழந்தைகளை அவசியம் கண்காணிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை சொல்லி அதன்படி அவர்கள் வளர்கிறார்களா, சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்களா என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன காரணம்? நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பொறுப்பின் கீழ் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் வறுமையில் பதில் சொல்லியாக வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவதை போல நாமும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதை போல நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதும் நம்மின் மீதான கடமையாக இருக்கிறது. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தைகளின் விஷயத்தில், குடும்பத்தாரர்களின் விஷயத்தில் நீதமாகவும் சரியாகவும் நடந்து குடும்பத்தோடு நாளை மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.